வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. என் பேர் சண்முக சுந்தரம். நான் எஸ்எஸ் மீடியா அப்படின்னு ஒரு கம்பெனி, ஏர் ஃபிலிம்ஸு, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சென்னை, திருவண்ணாமலை, மேட்டுப்பாளையம் இங்கே எல்லாமே எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. எங்கள் வேலை பார்த்திங்கன்னா டே நைட்டாக ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் சிஸ்டத்தில் உட்காந்திங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 12 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் உட்காந்து வேலை செஞ்சுட்ருப்போம். இது இல்லாமல் நிறைய ட்ராவல் இருக்கும். சரியான டைம் சாப்பிட முடியாது, சரியான டைம் தூங்க முடியாது. இப்படி இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா உடம்பு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிது. அசிடிட்டி அல்லது ஒரு கண் எரிச்சல், பாடி பெயின் இந்த மாதிரி, அல்லது பல்வலி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உடம்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தது. நாங்களும் ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுருப்போம். பட் அது பெருசாக சரியாகாது. ரொம்ப நாள் இப்படி ஒரு சிரமப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னோடய நண்பர் வந்து சரவணனா, முன்னாடி வந்து ஒரு ஹிந்தி பண்ணிகிட்டா இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு நேச்சுரோபதி டாக்டராக மாறினார். அப்புறம் அவரை மீட் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டப்போ அவர் சில விஷயங்கள் சொன்னார். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஈர்லையோ அல்லது பல்லையோ ஒரு வலி இருக்குது அப்படின்னு ஒரு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அவர் வந்து ஒரு கொய்யால டீ போட்டு சாப்பிடுங்க அப்படிம்பாரு. ஏன்னா அது பல்லுக்கிட்ட வலிக்குது, அதுக்கு கொய்யால தண்ணி அப்படின்னு பார்த்தா பல்லுக்கும் வயிற்றுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அவர் சொன்னதை செஞ்சால் டக்குன்னு நல்லாயிரும். அப்புறம் என் ஃபேமிலி முழுக்க அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸு எல்லாத்துக்கும் அவரை ரெஃபர் பண்ணோம். எல்லாத்துக்குமே நல்லாச்சு. என்னென்னா அவர் நேராக போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி தான் மெடிசன் வாங்கணும் அல்லது அந்த தீர்வாகும்னு இல்லை. அவர் நம்ம ஒரு சிம்டம்ஸ் சொல்லுவோம், அவர் ஃபோனில் இது பண்ணுங்கன்னு சொல்லுவார், இல்லை ஏதாவது ஒரு 2 பொடி அனுப்புவார். அது சாப்பிட்டா அவர் சொல்கிற விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் சரியாயிடுது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ரொம்ப பெரிய பெரிய மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோமே அப்படின்னா, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. சில விஷயம் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனைங்க, ஒரு ஊசியில் தூக்க வேண்டிய ஒரு பிரச்சனைக்கு வந்து கடப்பாரை வச்சுட்டு தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவருடைய ஒரு புரிதல், அவர் சொல்லக்கூடிய மெடிசன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிமையாகவும் எங்களுக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அப்புறம் அண்ணாட்ட சொல்லுவேன், அண்ணா நீங்கள் இப்போ இந்த இவ்வளோ விஷயங்களை எனக்கு சொல்கிறீங்க, இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் யூடியூப்பில் அல்லது கொஞ்சம் சோசியல் மீடியாலெலாம் போட்டால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்களா அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அந்த விஷயங்கள் இப்போது நடக்குது. அப்புறம் சில நண்பர்கள் நான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவங்க, சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சார், எனக்கு ஒரு மருந்து சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. அவர் அங்கேருந்து கேட்பார், உங்களுக்கு மருந்து வேணுமா ஆரோக்கியம் வேணுமான்னு கேட்பார். நாங்கள் சொல்லுவோம் ஆரோக்கியம் தான் சார் வேணும் அப்படின்னு சொன்னால், அப்போ ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ற சாப்பாட்லேயே நிறைய விஷயம் சரி பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவார். உணவு தாங்க மருந்து அப்படின்னு முடிப்பார். எங்களுக்கு ஆச்சரியம், உணவு தான் மருந்தா, அப்போ மருந்துன்னு தனியாக இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ அந்த கேள்வியை அவர்கிட்டயே கேட்குறேன். இன்னும் சில கேள்விகளும் இருக்குது. எனக்கு இருக்கிற டவுட்ஸு ப்ளஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து ஒரு 10-12 கேள்வியாக எழுதி வச்சுருக்கோம். அதை வந்து அவர்கிட்ட கேட்குறோம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன, கொஞ்சம் எங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். உணவே மருந்துன்னா, நீங்கள் ஏதோ சத்தான உணவுகள் அப்படின்ட்டு சிறுதானியங்கள் எல்லாம் சேர்த்தணும்னு நினச்சிருக்கீங்க. கம்பு சேர்த்தணும், ராகி சாப்பிட்ணும், வரகு சேர்த்தணும், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து வந்த நோய் குணமாகும், இல்லை நோய் வராமல் உங்களை பார்த்துக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மை என்னுடைய உணர்தலில் அது கிடையாதுங்க. உணவில் சத்து இருக்கிறதாக எனக்கு தெரியலைங்க. ஏன்னா எனக்கு இருந்த தொந்தரவுகளிலிருந்து நான் வெளியே வர்றதுக்கு எவ்வளவு விதமான சத்துக்களை பரிந்துரைச்சாங்களோ அத்தனை விதமான உணவு முறைகளையும் நான் எடுத்திருந்தேன். இதில் இந்த சத்து இருக்குது, அது எதுவுமே விதிவிலக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லலாம். பிறகு தான் தெரிஞ்சது, உணவில் சத்து அப்படிங்கிறத விட செரிமானம்னு சொல்கிறத விட சத்துக்களை உறிஞ்சு தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வெறுமன செரிமானமாகி கழிவுகளாக தான் போகுதா, அல்லது சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு நாம் தெம்போடு இருக்கிறோமா, ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதா முக்கியமே தவிர உணவில் சத்து கிடையாதுங்க. ஏன்னா நான் நிறைய பேரை கவனிச்சிருக்கேன், பல இடங்களில் பார்த்துருக்கேன். பிளாட்ஃபார்மில், குடிசை ஓரம், சேரி ஓரம் இருக்கிறவங்கெல்லாம் சத்தான உணவுகளை தேடி சாப்பிட்டதான் எனக்கு தெரியலைங்க. எங்கேயோ மிச்சமானது, இனி பயன்படாதுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய காய்கறிகளை கொண்டாந்து மார்க்கெட்லேருந்து கொண்டாந்து கொட்டுவாங்க அவங்க இடத்துல. அதை எடுத்துகிட்டு வந்து அவங்கள சமைச்சு சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க. 2 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தைன்னு அவங்களுக்கு பிறந்துட்டு தான் இருக்குது. ஆக சத்துங்கிறது உணவில் கிடையாது. ஏன்னா நாம் தேடி பிடிச்சி சத்தானது தான் செலவழித்து சாப்பிட்றோம். ஆனாலும் நாம் நோயோடு தான் இருக்கோம் எனும் பொழுது
நீங்கள் செரிமானத்தில் சிக்கல்களை வச்சுக்கிட்டு என்ன சத்தானது சாப்பிட்டு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன். அதனால் சத்தான உணவு தேடாதீங்க, உணவில் சத்து கிடையாது. முதல்ல செரிமான உறுப்புகளை சீர்படுத்துங்க, அது போதுமானது. அப்போது கம்பு நல்லது இல்லையா, ராகி நல்லது இல்லையா, வரகு நல்லது இல்லையானெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நல்லது தாங்க. உங்களுக்கு பொருத்தமான உணவானு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போது சத்தான உணவு அப்படின்னு நீங்கள் தேடுறத விட உங்களுக்கு பொருத்தமான உணவு எது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர சத்தான உணவு அப்படின்னெல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா மலையில் பிறந்தவங்க, அதாவது மலை பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் ராகி கம்பு அங்கே அதுதான் விளையும். பெரும்பகுதி எனக்கு தெரிஞ்சு நாம் எங்கே பிறந்தோமோ அந்த இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே நமக்கான உணவும் நமக்கான மருந்தும் இருக்குது அப்படிங்கிறத நான் என்னுடைய தேடலில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக ராகி கம்பு விளையிறது சமதளங்களில் கிடையாது எனும்போது நாம் அதில் சொல்லும் போதே பாருங்கள், மலை ராகி மலை கம்புன்னு தான் சொல்லுவோம். எனும்போது யார் சாப்பிட்ணும் அதையே? மலைவாழ் பகுதி மக்களில் அது பொருத்தமான உணவு. ஏன்னா சீர்தானியங்கள்ங்கிறது பெரும்பகுதி உஷ்ணத்தை கொண்டதாக இருக்கும். அப்போது மலை பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவு குளிர், அந்த காற்று நிலையில் குளிரான அந்த சூழலில் வாழ்வாங்க. அவங்களுக்கு இந்த இறையருள், இந்த ஐம்பொருள் ஐம்பூதங்கள் அந்த உணவை அங்கே படைக்குது. அதனால் அங்கே வாழக்கூடிய குளிர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு கம்பு ராகி பொருத்தமானதாக இருக்கும். நமக்கு இங்கே கீழே வரும்போது அது வெவ்வேறு அதை சேர்க்கலாம், அதுக்குன்னு சில சமைக்கிற முறைன்னு இருக்குது, அதன் அடிப்படையில் சேர்க்கலாம். இவ்வளவு சிரமத்துக்கு நாம் ஏன் போகணும்? பேசாமல் அரிசி வகைகளில் எது சிறப்போ, நமக்கு எது பொருந்தி போகுதோ, அதில் முக்கியமானது சத்தான அரிசின்னு அதுலேயும் தேட ஆரம்பிச்சிடாதீங்க. நமக்கு பொருந்தி போகிறது எது அப்படிங்கிற மாதிரி தேடுங்க, அது பொருத்தமானது. இப்போது ராஜபாளைய நாய் பேர்லேயே என்ன இருக்குங்க, ராஜபாளைய நாய். ராஜபாளைய நாயை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் வச்சு வளர்க்குறது, ஈரோடில் வச்சு வளர்க்குறதெல்லாம் அது சித்திரவதை செய்கிற மாதிரி இல்லைங்களா? அதனால் மலை ராகி மலை கம்பு அப்படிங்கிறது அந்த சீர்தானியங்கள் என்பது அந்தந்த இடங்களில் அந்தந்த இதில் பிறந்தவங்களுக்கு பொருத்தமானதாக இருக்குமே தவிர நமக்கு அது பொருத்தமானதாக பெரும்பகுதி இருக்காதுங்கிறது என்னுடைய உணர்தல்.